ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 100 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்றது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே 1000 கோடிங்கிறது சாதனையாக மாறிடுச்சு. இப்படி இருக்கும்போது தெலுங்கு சினிமால தொடர்ந்து 200 கோடிக்கு மேல வசூல் கொடுத்துட்டு இருக்கிற நடிகரா பிரபாஸ் அவர்கள் மாறி இருக்கிறாரு. அவருடைய நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கல்கி படம், அதாவது அவருடைய 6வது 200 கோடி படமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த படத்தோட வசூல் 500 கோடியை கண்டிப்பா கடக்கும்னு சொல்லப்படுது. பாகுபலி 1, பாகுபலி 2, சாகா, ஆதிபுருஷ், சலார் இப்படின்னு பிரபாஸ் நடிப்புல இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் 200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. இதே நேரத்தில் விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன 7 படங்கள் 200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு தென்னிந்தியால விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கிறாரு. அடுத்ததா இவருக்கு ரிலீஸ் ஆகிற இருக்கிற தி கோட் படத்து மூலமாகவும் 200 கோடி வசூலை தாண்டுவார்னு சொல்லப்படுது. இதனால 8 படங்கள் இவருக்கு 200 கோடியை தாண்டின படங்களா அமைய இருக்கும். ரிலீஸ் ஆகி 2 நாள்ல கல்கி படம் 300 கோடிக்கு மேல வசூல் செஞ்சதா சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.